வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம என்ன பார்க்க போறோம்னா Insta360 கோ டு ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற 8 பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருக்க மொதல் பிரச்சனை ஷார்ட் பேட்டரி லைஃப். பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆகுறது. மற்ற ஆக்ஷன் கேமரா மாதிரி இதில் பேட்டரி ஸ்வைப் பண்ண முடியாது. Insta360 கோ டு கேமராவில் மட்டும் 30 நிமிஷமும் சார்ஜிங் கேஸோட கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமும் சார்ஜ் நிற்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் 3.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் தான் வீடியோ எடுக்க முடியும். தேவையான அளவு வீடியோ எடுத்துகிட்டு சார்ஜிங் கேஸ்க்குள்ளே கேமரா வச்சிட்டா அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். இல்லைனா சார்ஜிங் கேஸோட வீடியோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரச்சனை லிமிட்டட் ஸ்பேஸ். இதில் SD கார்டு சப்போர்ட் கிடையாது. 32 GB வேரியண்ட் 28 GB ஸ்பேஸும், 64 GB வேரியண்ட் 56 ஸ்பேஸ் தான் கிடைக்குது. அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கேமராவுக்கு ஹீட் காரணமாக ரெஸ்ட் கொடுக்கணும். அதோட இதில் ஸ்டோர் ஆகி இருக்கிற வீடியோக்களை ஃபோனுக்கு மாற்ற அதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும். அதோட டெட் ஸ்லோவாக தான் ஃபைல்ஸ்லாம் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லேப்டாப்பில் பிசிலேருந்து டேட்டா கேபிள் மூலமாக கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணாத வீடியோ ஃபைல்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதோட லிமிட்டட் ஸ்பேஸ்னால் அடிக்கடி இதில் இருக்க ஃபைல்களை பிசிக்கு மாற்றுறது மூலமாக இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். மூணாவது பிரச்சனை லைவ் ப்ரிவ்யூ இல்லாதது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவேன். லைவ் வீடியோவை மொபைலில் கனெக்ட் செஞ்சு தான் பார்க்க முடியும். அதில் வர்ற ஆப் பிரச்சனை, கனெக்டிவிட்டி இஷ்யூ பற்றி அடுத்து பார்க்கலாம். லைவ் ப்ரிவ்யூ பார்க்காம வீடியோ எடுக்கும்போது அதோட ஆங்கிள் மாதிரி அந்த வீடியோவே வேஸ்ட் ஆகிற பிரச்சனைலாம் வருது. முக்கியமான வீடியோவை ஒரு தடவை மொபைலில் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது. 2.7K சதுரமான ஆக்ஷன் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வைடு வீடியோ பகுதிக்கு மேல் பகுதியோ இல்லை கீழ்ப்பகுதியோ நடுவுலையோ வீடியோ எடுத்த பிறகு கூட நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் குறுகிய இடத்த ஒரு சின்ன பொருளை மட்டும் வீடியோ எடுக்கும் போது மொபைலில் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஹீரோ 10 Pro மற்றும் மற்ற ஆக்ஷன் கேமராக்களில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு 60 சீரிஸ் வரைக்கும் பண்டலாக கிடைக்கும். ஆனால் இந்த Insta360 கோ டு ஆக்ஷன் கேமராவுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதுக்கான சிலிக்கான் கேஸு மவுண்ட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் இதை நம்பகம் இல்லாத வெப்சைட்டில் விலை ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு வச்சுருப்பாங்க. இதோட வர்ற 3 மவுண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வீடியோவும் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும். இந்த 3 மவுண்ட்டையும் யூஸ் பண்ணும் போது கேமரா சேஃப்டி நினச்சி மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா 3 மவுண்ட்லேயும் மேக்னெட் மட்டும்தான் இருக்கும். இதை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியான எந்த அமைப்பும் அதில் கிடையாது. ப்ரோ மோடு, டைம் லேப்ஸ் போன்ற சில மோடில் மட்டும்தான் கேமரா எப்படி திருப்பினாலும் வீடியோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்லோமோ வீடியோ போல் சில மோடில் கேமராவை ஹரிசோண்டலில் வச்சு வீடியோ எடுத்தால் வீடியோ டிக்டாக் வீடியோ மாதிரி வெர்டிகளில் கிடைக்கும். ஸோ ப்ரோ மோடில் தவிர மற்ற வீடியோ மோடில் எடுக்கும் போது கேமரா ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்க வேண்டியது அவசியம். கேமரா சின்னதாக இருக்கனால ஹீட்டும் அதிக அளவு இருக்குது. ஒரு தடவைக்கு 10 நிமிட வீடியோவுக்கு மேலே எடுக்க வேணாம்னு Insta360 கம்பெனிலேருந்தே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ப்ரோ மோடில் Insta360 கோ டு ஆக்ஷன் கேமராவில் 30 நிமிட பேட்டரி பேக்கப் இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் விட வேண்டியது அவசியம். கிட்டத்தட்ட 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோசமான இந்த Insta360 ஆப்பில் வைஃபை ப்ளூடூத் லொக்கேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அப்படியே கனெக்ட் ஆனாலும் கேமராலேருந்து வைஃபை ப்ளூடூத் வெளியே வர்றதுனால இது மூலமாக பேட்டரி வேறு சீக்கிரம் ட்ரைன் ஆகும். லைவ் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு, எடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் ஆப்பில் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஹேங் அண்ட் டெட் ஸ்லோ பிரச்சனையும் இதில் இருக்குது. ஸ்டார் ட்ரையல் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு உடனே ஸ்டாப் பண்ணால் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தான் திருப்பி கேமரா வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி வரும். க்ளோஸ் ரேஞ்சில் ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்ம வீடியோ எடுக்கும்போது ஃபோக்கஸ் சரியாக எடுக்க மாட்டேங்குது. மேக்ரோ லெவலில் கிட்ட போய் தான் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்தால் கூட எழுத்தெல்லாம் ஃபோக்கஸ் இல்லாமல் தான் தெரியுது. லைட்டிங் சரியில்லாத இடம், இன்டோரில் எல்லாம் வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் வருது. ஆனால் ஒரு ஆக்ஷன் கேமராவில் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது தான். ஆனால் பாதி பட்ஜெட்டில் ஹீரோ 10 Pro குவாலிட்டி இருக்குது. குட்டி கேமராவாக இருக்கனால உலகத்தில் இருக்க மற்ற கேமராவில் எடுக்க முடியாத ஷார்ட்ஸ்லாம் இதில் எடுக்க முடியுன்றது இதோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த Insta360 கோ டு ஆக்ஷன் கேமராவோட அமேசான் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே போகிறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் கேமராவோட பர்பஸை விட இந்த கேமரா 200% ஒர்த்தாக இருக்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.